லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் 9 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கள தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார், என்ன காரணத்தை முன்வைத்து இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது? தற்போது அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? நிச்சயமாக மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை நாம் இப்போ நின்று கொண்டிருக்கிறது கப்பலூர் சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடியானது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சியின் போது அமைக்கப்பட்டது. இந்த சுங்கச்சாவடி ஆரம்பத்திலிருந்தே ஒரு சர்ச்சைக்குரிய சுங்கச்சாவடியாக உள்ளது. ஏனென்றால் இந்த சுங்கச்சாவடியை கலந்துதான் மதுரையிலிருந்து விருதுநகர் கன்னியாகுமரி செல்ல வேண்டும். மேலும் இது செல்லும் வழியிலேயே வலதுபுறமாக கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே வலதுபுறம் திரும்பினோம் என்றால் நாம் தென்காசி செல்லும் பாதை. ஆனால் அது சாதாரண ஒரு வழி பாதையாக உள்ளது. இருப்பினும் இந்த சுங்கச்சாவடியை கடந்து அந்த ராஜபாளையம், கல்லுப்பட்டி, தென்காசி செல்லும் வாகனங்களும் இந்த சுங்கச்சாவடியை கடக்கும்போது அவர்களும் இதற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் இருந்து வந்தது. இது தொடர்பாக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாகவே பல கட்ட போராட்டத்தை இந்த உள்ளூர் மக்கள் மற்றும் இந்த சுற்றியுள்ள பொதுமக்கள் பல கட்ட போராட்டத்தை எடுத்து நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சமீபத்தில் இந்த சுங்கச்சாவடி நிர்வாகமானது ஒரு அறிவிப்பை ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியிட்டிருந்தது. அது என்னவென்று பார்த்தோமே ஆனால் 2020ஆம் ஆண்டு முதல் 2024 வரை சுங்க கட்டணம் பாக்கி உள்ளதாக கூறி 50,000 முதல் 22 லட்சம் வரை சில வாகன ஓட்டிகளுக்கு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கிடையாது எனவும் வழக்கமாக உள்ள கட்டணத்தில் 50% உள்ளூர் வாகன ஓட்டிகள் செலுத்த வேண்டும் எனவும் இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை கிட்டத்தட்ட 9 மணி முதல் இருந்தே இந்த திருமங்கலம் பகுதியில் உள்ள உள்ளூர் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் இங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தனது ஆதரவாளர்களுடன் களமிறங்கினார். இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற நிலையில் இந்த போராட்டமானது மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆர்பி உதயகுமார் மற்றும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரை கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முயன்றபோது பொதுமக்கள் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் அவரை கைது செய்ய விடாமல் வாகனத்திலிருந்து மீண்டும் இறக்கியதால் சர்ச்சையானது அதிகமானது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதைத் தொடர்ந்து திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் சாந்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆர்பி உதயகுமார் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு இங்கிருந்து நடந்தே சென்று அங்கு வருவாய் கோட்டாட்சியர் சாந்தி, ஆர்பி உதயகுமார் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து இந்த சுங்கச்சாவடியின் அலுவலர், அதாவது பரத்வாஜ் என்று அழைக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடி அலுவலருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் போது அவர் பரத்வாஜ் கூறியது என்னவென்று பார்த்தோமே ஆனால் இதற்கான முழுமையாக தீர்வு காண்பது என்பது அவருக்கு இந்த அதிகாரம் இல்லை என்றும் இது சம்பந்தமாக அவரது உயரதிகாரிகளிடம் அவர் பேசியுள்ளதாகவும் விரைவில் இது குறித்து நாங்கள் முடிவெடுப்போம் என்று கூறினார். இருந்தபோதிலும் இதில் முழுமையாக சமரசம் எட்டப்படாத காரணத்தால் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மீண்டும் அவரது ஆதரவாளர்களுடன் தற்போது இந்த சுங்கச்சாவடியில் போராட்டத்தை நடத்தி வருகிறார். ஒருபுறம் இந்த சுங்கச்சாவடியை சுற்றி வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை வைத்து வேறு எந்த வாகனங்களும் உள்ளே வராதவாறு மறைத்து வைத்திருந்தனர். தற்போது காவல்துறையினர் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வாகனங்களை அகற்ற முற்பட்ட போது காவல்துறையினருக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் ஒரு சின்ன சலசலப்பானது ஏற்பட்டது. இருந்த போதிலும் தற்போது இந்த சுங்கச்சாவடி பிரச்சனை குறித்து காவல்துறையினர் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடி தற்காலிகமாக பொதுமக்கள் பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளது. மேலும் இந்த சுங்கச்சாவடிக்கு தற்போது பார்த்தோமேனால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் மட்டுமே கடந்து செல்வதற்கு தற்போது பயன்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி பகுதியிலிருந்து கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யகுமார். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.